நம்பிக்கை வந்து நல்லா வரலையோ அது வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருக்கணும். கன்ஃபார்மா அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா, கன்ஃபார்மா சொர்க்கம் இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா, அன்னையில இருந்து உங்களுக்கு தொழுகை நோன்பு சட்டம் கிட்டம் ஒண்ணுமே கிடையாது. இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம். என்னப்பா ஆதாரம்? அல்லாஹ் தானே சொல்றான் 15:99 சொல்றான்ல, வஅபுது ரப்பக, உன் இறைவனை வணங்கு. எது வரைக்கும் வணங்கு? ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் வணங்கு. யகீன்னா உறுதி. யகீனுக்கு என்ன அர்த்தம்? அரபி சொல்லுக்கு உறுதி. உறுதி வர்ற வரைக்கும் வணங்குன்னு அல்லாஹ்வே சொல்றான். உறுதி வந்துருச்சு எங்களுக்கு, உறுதி வந்தவர்கள் வணங்க மாட்டோம். இந்த அர்த்தம் இதுக்கு இருக்குமேயானால் அப்ப யகீன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வரலையா? வணங்குனாங்களே கடைசி வரைக்கும், மூத்தா போற வரைக்கும் சாதமும் கடைசி இந்த 3 நாளை தவிர பாக்கி நாள்லாம் பள்ளியாசல வந்து வணங்குனாங்களே. வெள்ளி சனி ஞாயிறு தானே, சனி ஞாயிறு தானே வரல, பாக்கி நாள் கூட அங்க வந்து வணங்குனாங்க. அது கூட வரலன்னு சொன்னாமலே தவிர ஜமாத்துக்கு வரல உள்ள வணங்கலன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகீன் வரல, உங்களுக்கு வந்து யகீன். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வராத யகீன் உங்களுக்கு வந்து எந்த சஹாபி வந்து வணங்காம இருந்தாரு? நீங்கள் ஒருத்தர் யகீனுக்கு நீங்க இந்த உறுதியின் அர்த்தம் செய்தீர்களே, ஆனால் அப்ப வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு யகீன் வரலன்னு அர்த்தம். சஹாபாக்கள் யகீன் வரல, அவங்க கடைசி வரைக்கும் மூத்தா வரைக்கும் வணங்குனாங்க, கடைசி வரைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போற வரைக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் விடல, எந்த வருஷத்திலையும் நோன்பு விடல. நான் முதல் 5 வருஷம் யகீன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால நோன்பு வச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு யகீன் ஆகிவிட்டது, நான் நோன்பு விட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆரம்பத்தில் யகீன் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் நான் தொழுதேன். இனிமே நீங்க யகீன் வர்ற வரைக்கும் நீங்க தொழுதுக்குறீங்க, எனக்கு வர வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இது மாதிரி சொல்லிக் கொண்டு நிறைய கிறுக்குத்தனம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஷேக்குங்கிற பேர்ல அதாவது பெண்களோட தனிச்சு இருப்பாங்க. அந்நிய பெண்ணோட தனிச்சு இருக்க கூட, அது உனக்கு விடாது. யகீன் வராதவனுக்கு உள்ள சட்டத்தை எனக்கு சொல்றேன். நீ உனக்கு யகீன் வரல, நீ ஒன்னோட கொண்டு பண்ணிடுவ. நாங்கள் யகீன் வந்த ஆளுக்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது. அப்படி அதுக்கு ஒரு கதை வேற. எப்படி கதை? ஒரு பொம்பளை முத்தமிட்டாராம் ஷேக். அட பாவி, இப்படி முத்தமிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சீடன்னு பார்த்து முத்தமிட்டானா. அவன் அப்பதான் சேர்ந்துருக்கான், அவன் அவனு முத்தமிட்டானா. நீ என்ன முத்தமிட்ட? நீங்க தான் முத்தமிட்டிய. சரி வா பின்னாடி வாண்டவன ஒரு கொல்லாம்பற்றையில வந்து உலைய போட்டு விட்டுட்டாங்க, நெருப்பு உலை. அது நல்ல இரும்பு பழுக்க காய்ச்சி நினைச்சான், அதை வந்து கட்டிட்டு இருந்தானா. இந்த சீக்கு போனாராம், இரும்பு எடுத்து அப்படி முத்த மாட்டானாம். முடிச்சானா யாரு? இந்த புதுசா சேர்ந்த மாணவன். பார்த்தீர்களா, சீகுமார்கள் வந்து இரும்பும் அவருக்கு ஒன்றுதான், பொண்ணும் ஒன்றுதான். அப்படி வேற இடத்துல முத்திட்டு விட்டுருப்பாரா? அவர் இரும்பையும் முத்தமிடுகிறார், உன்னவரை செய்யவில்லை. பொம்பளையும் முத்தமிடுவார். அவர் அதெல்லாம் தாண்டினவர். இப்படியான கதைகள் சீகுமார்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் பெண்களை டான்ஸ் ஆட ரசிப்பாங்க. அப்படி தரிக்காக இருக்கிற நாகூருக்கு போனீங்கன்னா சீகு உட்கார்ந்து இருப்பாரு, சுத்தி அந்த டான்ஸ் ஆடுவாங்க பெண்கள்லாம், அவருடைய முறிதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பாங்க. அதை வந்து அதை மார்க்கத்தில் கூடும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிபாய் தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கிறது, அவங்களுக்கு ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் திக்ர் செய்வாங்க. சாதுரியா தரிக்கான்னு ஒரு திக்ர் தரிக்கா இருக்கு. ஏன்டா ஆடுறீங்க? கூத்தடிக்கிறீங்களா? கூத்தடிக்க கூடாதுங்கிறது உனக்கு, நாங்க யாரு? யகீன் வந்த ஆளுக்க இப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஹராமானதுகளை என்ன செய்வாங்க? ஹலாலாக்கி கொள்கிறார்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இதான் அர்த்தமா? யகீன் வர்ற வரைக்கும் வணங்குன்னு அதான் அர்த்தமான்னு கேட்டா அந்த அர்த்தம் இல்ல. யகீன் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உறுதின்னு அர்த்தம் இல்ல, உறுதியான நிகழ்வுன்னு அர்த்தம். யகீன்ங்கிற வார்த்தைக்கு வந்து உறுதியான ஒரு நிகழ்ச்சி. உலகத்துல உறுதியான ஒரு நிகழ்ச்சி எதுங்க? யாரும் சந்தேகிக்காத, நாத்திகனை ஏத்துக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறாங்கிற கூட உறுதியானது கிடையாது. ஒரு சாரார் தான் நம்புறோம், ஒரு சாரார் நம்ப மாட்டேங்கிறான் அல்லாஹ் இருக்கிற விஷயத்தை. விளங்குதா? இதான் தாய், இதான் தகப்பங்கிறது கூட உறுதியானது கிடையாது. ஆஸ்பத்திரியில் புள்ள மாறி இருந்துச்சுல்ல, நம்ம உறுதி தாய் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் மாறி போயிருந்தா வேற ஆளாம இருக்கலாமே, அதுல கூட ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குல்ல. தகப்பன் மேல டவுட் இருக்கிறது, தாய் மேல ஒரு டவுட் இருக்கிறது, இவன் தான் அண்ணன் இவன் தான் தம்பிங்கிறதுல டவுட் இருக்கிறது, எல்லாமே டவுட் கூடியதுதான். விளங்குதா? இதை சூரியன் இதான் சந்திரன், அதுல கூட டவுட் இருக்கிறது. கண்ணு தப்பாச்சு காட்டி போன சமயத்துல சூரிய சந்திரன் சூரியனை காட்டு, சூரியனை வெறும் ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி காட்டலையா, அப்படிலாம் காட்டி வரும். அப்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம், சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயத்தை மௌத்து தான். அது மௌத்துலாம் சந்தேகம் இல்ல. முஸ்லீமுக்கு மௌத்து இருக்குங்கிறான், இந்து மௌத்து இருக்குங்கிறான், கிறிஸ்தவன் மௌத்து இருக்குங்கிறான், நாத்தியம் மௌத்து இருக்குங்கிறான், விஞ்ஞானி மௌத்து இருக்குங்கிறான். எந்த சகல துறையை சேர்ந்த எவ்வளவு போய் கேட்டாலும் மௌத்துங்கிறது இருக்கா? மௌத்து இருக்கு, மரணம் இருக்கிறது. உலகத்திலே உறுதியான ஒரே மேட்டர் ஒண்ணுதான். வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 2 பேர் இல்லைன்றான். எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தாலும் இது என்ன கர்ச்சிப்பான்னு கேட்டா இது கூட கர்ச்சிப்பு இல்லைன்னு சொல்லி போடலாம். ஏன்? ஒருத்தன் கண்ணுக்கு அப்படி தெரியும். நம்ம ஜாதுகார் ஆனந்த் பண்றாரு, அவர் என்னமோ பண்றாரு, அது வேற பண்றது தெரியுது. அவர் ஒண்ணு காட்டுறது வேற ஒண்ணா இருக்குல்ல. அப்ப வந்து கண்ணு போய் சொல்லிடுறாரு இல்லையா? அது கூட கன்ஃபார்ம் இல்ல. அவர் காட்டுறாரு என்னங்கிறாரு, என்னன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேற ஒண்ணு காட்டுறாரு. அப்ப அது என்ன? நம்ம போய் சந்தேகம் வந்துருக்குல்ல, எல்லாம் சந்தேகம் தான். ஒரு நமக்கு மாதிரி தெரியுதோ, அதெல்லாம் பட்டம் ஆட்டை கழுதையாக்கணும் சொல்லுவாங்க, பழமொழி தான். அதெல்லாம் பட்டம் குறை சொல்லி நினைச்சுக்க கூடாது. ஆட்டை கழுதையாக்கணும், ஆட்டையை கழுதையாக்க முடியும். 4 பேர் ஆட்டை பிடிச்ச கழுதை கழுதை நினைச்சிருவான். அப்படி எல்லாம் மனிதன் பலவீனம் இருக்கு.
ஆனால் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா நம்புவான். என்ன விஷயம்? மௌத்து. என்ன சொல்ற? மௌத்து இருக்கா இல்லையா? இருக்கு. யாரா இருந்தாலும் மௌத்து இருக்கு. அதை யாரும் தப்பிக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சாவுற வரைக்கும் வணங்கினாங்களாம். வாபுத் ரப்பக, உன் இறைவனை வணங்கு. எது வரைக்கும் வணங்கின? ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உனக்கு யகீன் வர்ற வரைக்கும். உறுதியான நிகழ்வு இருக்கு மரணம். மரணத்தை யகீன். அதே மாதிரி இது பரவாயில்லை, காஃபிர்கள் நரகத்தில் கிடக்கும் பொழுது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா, நாங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் நாங்க அநியாயம் பண்ணிட்டே இருந்தோங்கிறான். இது இப்படி அர்த்தம் திருப்பி கேட்கணும்ல. யகீன் வர்ற வரைக்கும் வணங்கிண்டிய இது கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றான், நரகவாசி சொல்றான், நாங்கள் அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணணும்? ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருந்திருக்குமே. அப்ப யகீன் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா, மரணம் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா? அவன் சொல்றான், நல்லவன் சொல்லல, இத கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, மௌத்து வர்ற வரைக்கும் கூட திருந்தாம இருந்துட்டோமே, மௌத்து வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவதா நாங்க பொருந்துமே தவிர இது பொருந்தாது. இவங்க இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இதுக்கு ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணி கொண்டு விளக்கம் கொண்டு பாக்குறோம். அதே மாதிரி இந்த சூபியாக்கள் தரிக்காங்கிற பேர்ல ரொம்ப டேஞ்சரா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்துல போய் அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ், மனிதன் அல்லாஹ் முடியும், மனுஷன் அவன் நல்லா உழைச்சான்னு சொன்னா, நல்லா இபாதத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அல்லாவே மனிதனாக, மனிதன் அல்லாஹ் கூட மாறிட முடியும். அது எப்படி மாற முடியும்? மாறி இருக்கிறாங்களே, ஆதார குரான் கேட்டா. அதுவும் இந்த தரிகா செஞ்ச அநியாயம் தான். தரிகா சூபிசம் பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஒரு சாரார் இபாதத்துல மூழ்கி போன நம்மளை துனியாவுல அப்புறப்படுத்தி போடுறான். அது ஒரு குரூப். ஒண்ணு வேணா பள்ளி வாசல கெஜின்னு கேடாங்கிறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், வீடு வாசல் எல்லாத்தையும் கொண்டு தொலைவரம் பண்ணிட்டு போங்கிறான். இன்னொரு குரூப் என்ன செய்யறான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது, விவாதத்தே கிடையாது. இப்ப உனக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் இபாதத்து, அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஹோம் ஒர்க் இது வரைக்கும் பண்ணுவோம். 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஹோம் ஒர்க் டீச்சர் கொடுப்பாங்க. நீ எம்பிபிஎஸ் படிக்கும் போது பேப்பர்ல கொடுத்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களா உனக்கு? அது மாதிரி நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால நமக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் கிடையாது, நம்ம வாட்டுக்கு சித்து பூந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி காலேஜில் விளையாடுறோமா இல்லையா? காலேஜில் எப்படி ஸ்டைலுக்கு விளையாடுறோம், பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடா இருந்தோம். அங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாம் காலேஜுக்கு போயிட்டோம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி என்ன பண்றாங்க, அது ஒரு குரூப் பண்றாங்க. இந்த கிறுக்கப்பெல்லாம் கொண்டு விடும். கரெக்டான குர்ஆன் சுன்னாவை தாண்டி இப்படி ஒரு வழி, புது வழி இருக்கு, அப்படி இருக்கு, பெரியார் இருக்கு, மகான் இருக்கு, கண்ணாடி இருக்கு அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களை எங்கெல்லாம் கொண்டு விடுதுன்னு பாருங்க. நான் தான் அல்லான்னு சொல்ல விட்டுருச்சு. மன்சூர் ஹல்லாஜ்னு ஒருத்தன் ஒரு காலத்தில், அவனுக்கு மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஜித் அவர்கள் பயன் பண்ணும் பொழுது மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்சூர் ஹல்லாஜ்ங்கிற ஆள் யாரு? அனல் ஹக்ண்டார், நான் தான் அல்லாண்டார். அதுக்காக வேண்டி அன்றைய ஆட்சியாளர்களால் சிலுவையிலிருந்து கொல்லப்பட்டார். அன்றைக்கு சரியான ஒரு ஆட்சி கவர்மெண்ட் இருந்த காரணத்தினால், நான் தான் அல்லான்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி மன்சூர் ஹல்லாஜ் சிலுவையில் கழுமரத்தில் ஏற்று செய்யப்பட்டாரு. மக்கள் எல்லாம் பார்க்கிறபடியாக வைத்து கொல்லப்பட்டார். எல்லா அறிஞர்களுக்கு அவர் கொல்லப்பட வேண்டும் நினைஞ்சாங்க. பத்துவா கொடுத்தா, நான் தான் அல்லான்னு சொன்ன, நான் தான் அல்லான்னு கொல்லப்பட்டது புரிந்து கொள்ளாமல் கொண்டு விட்டார்கள். அவர் நான் தான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் அவருக்குள்ள இறங்கி இருந்தான். அந்த நேரத்தில் அவர் நான் தான் அல்லான்னு சொன்னார். அல்லாஹ் இறங்க முடியுமா? அல்லாஹ் ஒரு மனுஷனுக்குள்ள ஊடுருவ இயலுமா? அப்ப நான் தான் அல்லான்னு சொன்னேன், அதை அவர் சொன்னதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அபு யஸீத் அல் புஸ்தாமி அது ஒரு நியூஸ் வந்தாலும் மன்சூர் ஹல்லாஜ் மாதிரி அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நம்ம சுப்ஹான் அல்லாஹ்ங்கறோம்ல, அல்லாஹ் தூய்மையானவன், அந்த ஆள் அதுக்கு பேர சுப்ஹானி பாறான். நான் தூய்மையானவன், சுப்ஹானி சுப்ஹானி தன்னை தானே திக்ர் செய்யறாள். அந்த ஆள் சுப்ஹானில தன்னை அல்லாஹ் ஆக்குறார். சுப்ஹான் அல்லாஹ்ங்கற அந்த அல்லாஹ்ங்கற இடத்துல சுப்ஹான் இந்த ஏயை சேர்க்கிறார். ஏக்கு நான் அர்த்தம். சுப்ஹானி நான் தூய்மையானவன். அல்லாஹ் எப்படி சுப்ஹான்? தூய்மைனா என்ன? சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, மனைவி, மக்கள், பசி, தாகம், ஊனு, உறக்கம், இந்த பலவீனங்களை விட்டு தூய்மையானவன் அர்த்தம். அது அவனுக்கு மாத்திரம் உள்ள தனி சிபத்தது, அது யாருக்கும் கிடையாது. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, சுப்ஹானி சுப்ஹானின்றார். அவர் மக்தூல் கொல்லப்பட்டார். இப்படி சொன்ன காரணத்துக்காக நினைஞ்சாரு, அவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் இவர்கள் மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. வைக்கிறதுக்கு என்னப்பா ரீசன், என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அந்த பத்ர் போர்ல நடக்கும்ல, பத்ர் உஹதுல, அதுல என்ன வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண்ணள்ளி வீசுவாங்க. பத்ர்ல தான் மண்ணள்ளி வீசுவாங்க. மண்ணள்ளி வீசினோடனே எதிரிகள் அப்படி செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீ கல்லை மண்ணை வீசி எரிஞ்சாயே, நீ எரியும் போது நீ எரியல, நான் எரிஞ்சேன் அப்படிங்கிற அல்லாஹ். ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரியும் பொழுது நீ எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, நான் தான் அல்லாஹ்வாகிய நான் தான் அதை எரிஞ்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான். என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்குள்ள இறங்கி விட்டான். ரசூலுல்லாஹ் எரிஞ்சாங்களே, ரசூலுல்லாஹ் எரிய கிடையாது, நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்ப ரசூலுக்கு உள்ள யார் வந்துட்டான்? அல்லாஹ் வந்து விட்டான். அப்ப அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ். ஏன்னா எரிஞ்ச ரசூலுல்லாஹ் தான்.
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எரிஞ்ச ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரியுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க எரியும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ எரியலையே, நான்ல எரிஞ்சேன், நீங்க எரியும் போது நான்ல போய் எரிஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எங்க 8:17 8வது அன்பாலுங்கிற சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஆதாரமா எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் மண்ணை வீசி எரிந்ததை நான் எரிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்குள்ள இருந்தானா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சில ஆமா கரெக்டான இருக்குது, கரெக்டா இருக்கு, அப்படித்தானே இருக்கு, அதான் அப்ப அது மாதிரி நல்ல நம்ம இபாதத்துல நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்னவாயிரலாம், நம்மளே அல்லாஹ்வாகி விடலாம். அந்த ஸ்டேஜுக்கு அவரெல்லாம் வந்தார்கள். யாரு? அந்த இப்னு அரபிங்கிறவன், மன்சூர் ஹல்லாஜிங்கிற ஆளு, இப்னு சபீங்கிற ஆளு, இப்னு ஃபாரிலிங்கிற ஆளு, கூனவிங்கிற ஒரு ஆளு, அந்த இப்னு சீனான்னு ஒருத்தன் அந்த உலக எல்லாம் கண்டுபிடிச்சான மருத்துவம், அவன் அந்த கிறுக்கல் உள்ளவன். இந்தியாவில கண்டுபிடிச்சிருக்கலாம். மார்க்க விஷயத்துல இந்த கிறுக்கு பிடிச்சவங்க வைக்கலாம், அத்வைதத்தில் உள்ள ஆளுங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நான் தான் அல்லாங்கிற ஒரு கிறுக்கு பிடிச்சது காரணம் இந்த வசனம் தான். ஆனால் சிந்திச்சு பார்த்தார்களே, ஆனால் அதிலே விளங்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இதை சொல்லல, அதுக்கு முந்தி ஆரம்பத்திலிருந்து படிச்சாலே வரும். ஃபலம் தக்துலூஹும், அவ்வளவு சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொல்லவில்லை அவர்களை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். அப்ப அவ்வளவு சஹாபாக்களுக்குள்ள அல்லாஹ் வந்துட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னியப்பா அதே வசனத்துல அதுவும் இருக்குது. இந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும் வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, ரெண்டும் அடுத்தடுத்து வருகிறது. அந்த ஒமாக்க ஃபலம் தக்துலூஹும்ங்கற அதை மறைச்சுவிட்டு பிந்தி உள்ளே மறைச்சுவிட்டு ஒமா ரமைத இத் ரமைதங்கற வைத்துக் கொண்டு நீ எரியும் போது நீ எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் வந்து அவருக்குள்ள இருந்த ரசூலுல்லாஹ்க்குள்ள இருந்தானா இல்லையான்னா அப்ப இவங்களுக்குள்ள தானே இருந்திருக்கான். அப்ப நீங்கள் கொன்றீங்களே, நீங்களா கொன்றீங்க? சஹாபாக்கள் போர்க்களத்தில் எத்தனை பேர் எதிரிகளை கொல்றாங்க, நீங்க கொல்லவில்லை நான் கொல்றேன் அப்படிங்கிறப்ப அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆயிரக்கணக்கான அல்லாஹ் ஆயிடுச்சு, 306 அல்லாஹ், எல்லாத்தையும் அல்லாஹ் இருந்திருக்கான். ஒரு அல்லாஹ் ரெண்டு அல்லாஹ் இல்ல. இன்னைக்கு பதில் களத்தில் எத்தனை பேர் பங்கெடுத்தாங்களோ அத்தனை பேருக்குள்ளே அல்லாஹ் இருந்திருக்கான். அப்படி அர்த்தமா? இது என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யற காரியம் ஒண்ணு இருக்குது. மண்ணை அள்ளி வீசுறோம். இங்க எது நான் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி வீசினா எவ்வளவு வரும்? ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் வரைக்கும் அந்த மண்ணு வரலாம், அவ்வளவுதான். சின்ன சின்ன பொடி கற்கள் ஆயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம், அந்த கடைசி வரைக்கும் கூட போகாது. அவ்வளவுதான் நம்முடைய சக்தி. ஆனால் நம்ம அது மாதிரி ரசூலுல்லாஹ் மனிதர் என்ற முறையில் இருந்தார்களே, ஆனால் ஒரு அளவுக்கு தான் போகும். அது இந்த சின்ன கண்ணு உங்க மேல பட்டா என்ன பண்ணிடும்? அதிகபட்சமா ஒண்ணுமே பண்ணாது. கண்ணுல பட்டா வேண்டாம் உறுத்துமே தவிர, மற்றபடி எந்த இடத்துல பட்டாலும் அல்கா போகுங்கிறத தவிர அது என்ன பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தினேன்? ஒண்ணுமே ஏற்படுத்தாது. சின்ன சின்ன கல், கடுகு மாதிரி, மிளகு மாதிரி அந்த சைஸ்ல கல் எடுத்து வச்சு உங்க மேல எரிஞ்சோம்னு சொன்னா அதனால என்ன பாதிப்பு ஒண்ணுமே ஏற்படாது, ஒரு வலி இருக்காது. கண்ணுல பட்டா மட்டும் என்ன செய்யும்? அது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிகிறாங்க, பட்டவன்லாம் என்னமோ ஆசிட் ஊத்துற மாதிரி ஓடுறான். அவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது, எல்லார் மேலையும் படுகிறது. அப்ப முகமது எரிந்தால் எவ்வளவுக்கு அது வேலை செய்யுமோ அவ்வளவுக்கு வேலை செய்யவில்லை. அல்லாஹ்வே எரிந்தால் எவ்வளவுக்கு தூரத்துக்கு போவோமோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அதை சேர்த்து வச்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து அந்த கல்லை வந்து அவர் நீ எரியும் போது ஆரம்பிக்கிறான், எரிஞ்சது நீ தான் ஒத்துக்கிறான். ஒமா ரமைத்த, நீ எரியவில்லை, இது ரமைத்த, நீ எரியும் போது. அதுல நீல இருந்து வருது வரல, நீ எரியும் போது நீ எரியல, நீ தான் எரிஞ்ச, ஆனா நீ எரியல நான் எரிஞ்சேன் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் வழங்கணும்? அல்லாஹ் வந்து மனிதன் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த கைப்பிடி மண்ணை சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கவில்லை. அதை தாண்டி ஒரு தூரத்துக்கு அதை போய் சேர்க்கப்பட்டிருக்குன்னா அவன் கொண்டு சேர்த்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு நிலையை அந்த கல்லெறியில மட்டும் அவன் தன்னுடைய பவரை செலுத்தியிருக்கிறான். அப்படி எடுத்துக்கிறதுமே தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளே அல்லாஹ் வந்துடக்கூடாது. அல்லாஹ் தான் இதை ஏற்கிறான், எல்லா காரியம் டிசைட் பண்றான். அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி இருக்கிறது. அது மாதிரி சஹாபாக்கள் போய் கொலை பண்றாங்க யுத்தத்துல, நீங்க கூட நான் தான் கொண்டேங்கிறான். ஆண்டவன் அல்ல அறுவலத்துக்குள்ளே வந்தான் அர்த்தம். மலக்குகள் அனுப்புனா போய் காப்பாத்துங்கன்னு சொன்னா மலக்குகள் வந்து நின்று அவங்களுக்கா பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதனால இவங்களுடைய வெற்றி ஊர்ஜிதமாச்சு. இதை விளங்காம என்ன செய்யறது? அல்லாதான் பண்ணா அப்படி சொல்றது அப்படி கிடையாது. சாதாரணமாக என்ன செய்யறோம்? நம்மளே என்ன செய்யறோம்? உலகத்துல நீங்க நான் பேசிக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க நல்லா பேசிக்கிறோம், ஒரு ஆள் நான் அடிக்கிறேன், மண்டையை போட்டான், இவன் அடிக்கிறப்ப அல்ல அடிச்சிருக்கான் பாரு, இவன் அடிச்சா சாவானா ஒருத்தன்? நான் ஒரு ஆள் அடிக்கிறேன், இப்படி தட்டின கீழே கொடுத்துட்டான், தட்டின கீழே செத்துருவானா ஒருத்தன்? ஒரு மனுஷன் மேல நான் தட்டின செத்துருவானா? சாவ மாட்டான். என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அவனுக்கு லேசா வேண்டாம் வலிக்கலாமே தவிர கீழே ஒழுங்கு ஆள் மண்டையை போட்டான். இப்ப என்ன பேசிக்கிறோம்? இவன் அடிக்கிறாடா, இவன் அடிச்ச